இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண முட்டிங்கன்னா நீங்கள் கம்மியான டைல்ஸாக இருந்தாலும் சரி, ஹையர் காஸ்ட்லியான டைல்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கிராக் ஃபார்மேஷன்ஸ் ஆக தான் செய்யும். டெய்லியும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி கூட டர்ட்ஸ் வந்து அங்கங்கே பிளாக் ஆகுதா, ஜாம் ஆகுதா? மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ராங்கான டைல் அட்ஹெசிவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கீழே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி லேயர் ஃபார்மேஷன் பண்ணும்போது ப்ராப்பராக க்யூரிங் பண்ணாமல் சிமெண்ட்டில் டேரெக்டாக லே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டைல்ஸோட ஸ்ட்ரிங்கேஜ் எக்ஸ்பேன்ஷனால கேப்ஸ் ஓப்பன் ஆகும். சிம்பிள் சொல்யூஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் 3வது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் யூஸ் பிராண்டட் டைல் அட்ஹெசிவ்ஸ். நார்மலாக உள்ள சிமெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸே பண்ணாதீங்க. எந்த ஒரு டைல் லேயிங்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் லேயர்த்தை கொடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்யூரிங் பண்ணாமல், ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாத லேயரில் டைல்ஸ் லே பண்ண சொல்லாதீங்க. ஸ்பேசர்ஸ் வச்சு நீங்கள் டைல்ஸ் பதிச்சப்புறமேட்டி கடைசியாக பார்க்க வேண்டிய விஷயம் கிரவுட் வந்து நெக்ஸ்ட் டே தான் வைக்கணும். அதை கரெக்டாக ஃபில் பண்ணாமல் விட்டுருவாங்க. வெட் கண்டிஷனில் கிரவுட் வச்சாலும் கிரவுட் ரிமூவ் ஆயிடும். இதுக்கு நிறையா சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஈபாக்சி கிரவுட்ஸ் இருக்குது, நிறையா விதமான கிரவுட் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. காஸ்ட் கட்டிங் சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ள கிரவுட்ஸ் அதை ப்ராப்பராக ரிப்ளேஸ் பண்ணாமல் விட்டால் கூட உங்களுக்கு டைல்ஸில் கிராக் ஃபார்மேஷன்ஸும் கேப்ஸும் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இந்த மாதிரி நெகட்டிவாக இம்பாக்ட்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், உங்கள் பில்டிங்கில் லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கும் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் அவேர்னஸ் வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடு கட்டிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.